ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் வந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன வாங்கணும், ஒரு அருமையான சிக்கன் பகோடா. பேக்கரி ஸ்வீட் கடையில் எல்லாத்துலேயும் வந்து ஆனியன் பகோடா தான் பார்த்துப்போம். ஆனால் சிக்கன் பகோடா வந்து நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். அதை எப்படி சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாம் தேவையானது என்னென்னு பார்க்கலாம். 20 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கர்லிஸ் ஒரு 20 பீஸ், 200 கிராம் ஆனியன், சிக்கன் 1/2 கிலோ வந்து சிக்கன், மிளகு 5 கிராம், பெருங்காயத்தூள் 5 கிராம், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவுக்கு, கடலை மாவு 250 கிராம், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்க வேண்டியதா, அதில் வந்து நம்ம மிளகு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்துட்டு குறை வந்து அரைச்சிக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டோம். அதெல்லாம் வந்து எப்படின்னா நல்லா குறைன்னு வரையும் இந்த மாதிரி நல்லா குறை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஆனியன், சோம்பு, அதாவது சோம்பு அப்படியே சேர்க்கலாம். இந்த மாதிரி தீவிட்டு இதுக்கும் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சிக்கன் ஆட் செய்யலாம். சில்லி பவுடர் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு சால்ட், பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம எல்லாம் பண்ணுறோம்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து பார்த்துட்டு லைட்டாக வேணா தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் அரைய நம்ம வந்து பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஆயில சூடு ஊற்றி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். வானலை சூடாக இருந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு ஏறிச்சு நம்ம வந்து சிக்கன் பகோடா போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பகோடா வந்து போட்டுக்கலாம். எப்படி போடணும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தூளா போட்டாலும் நல்லா ஃப்ரை ஆகும். அதனால இந்த மாதிரி தூளா போடணும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம கிறிஸ்பியா நல்லா முறுமுறு அவரை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உடைச்சு போட்டாலும் ஒன்னோட ஒன்று போட்டாலும் நல்லா ஃப்ரீயா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா அப்புறம் இந்த கருவேப்பிலை போடுற வாசல் நல்லா இருக்கும். அதனால கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். போட்டு எடுத்துக்கலாம். அதை நல்லா சேர்ந்துட்டு இதுக்கப்புறம் வந்து தீயா இருந்து நம்ம எடுத்து பிளேட்ல போடுவோம். பகோடா வந்து லைட்டா இருக்குன்னா ஒரு ட்ரேல இல்லைன்னா பிளேட் அகலமான பிளேட்டை வந்து எடுத்து வச்சாதான் அந்த முறுமுறுப்பு அப்படியே இருக்கும். போண்டா மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற கர்லீஸ் வந்து அதை மேல கேண்டிஸ் நல்லா தூக்கி வச்சுட்டு அந்த கர்லீஸ் சாப்பிடுங்க. அப்பதான் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம பில் பண்ணி அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன். ஓகே, அடுத்த ஒரு நல்ல சொல்லிக்கலாம். பாய்.